வீட்டிலேருந்து ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, இல்லை சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலயமா ப்ராடக்ட் கேட்டலாக் க்ரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ப்ரொஃபைலில் க்ளீனாக உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுங்க, உங்கள் என்ன கேட்டகரி, ஸோ அது கிளியராக கொடுத்துருங்க. உங்களோட அட்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ் லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை கொடுத்துருங்க. அப்புறம் இமெயில் ஐடி, என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் உங்கள் ஸ்டோர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகிருக்கும் அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் ப்ராடக்ட் கேட்டலாக் ஆட் ஆகும். ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் நீட் டு பி என்டர். அப்போ தான் ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் மேனேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களோட ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் அதெல்லாம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். அப்புறம் கலெக்ஷன்ஸ்னால் என்ன ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கலெக்ஷனாக வச்சுக்கலாம். அப்புறம் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.